Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். மே 2025 எக்ஸாமினேஷனுக்கு எக்ஸாம் சென்டர் பாத்தீங்கன்னா 6 தான் வந்து கொடுத்திருந்தாங்க. சோ நிறைய பேர் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கு எக்ஸாம் எழுதலன்னு சொல்லிருந்தீங்க. சில பேர் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து எங்க போடுவாங்க? இப்ப கள்ளக்குறிச்சினா கள்ளக்குறிச்சில எங்க வந்து போடுவாங்க? அது கொஞ்சம் முன்னாடியே தெரிஞ்சா கூட நாங்க அதுக்கேத்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணிக்குவோம். இது போலலாம் வந்து கேட்டிருந்தீங்க. சோ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யுனிவர்சிட்டி சைட் ஸ்டாஃப் கிட்ட வந்து கேட்டு பார்த்தேன். ஸோ முன்னாடியே வந்து எங்கெங்க நடக்கும் அந்த சென்டரோட அட்ரஸ் ஏதாவது கிடைக்குமா அது போல் வந்து கேட்டேன். ஸோ யூனிவர்சிட்டி சைடில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து முடிவு பண்ணுவோம் அது போல் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ கள்ளக்குறிச்சியில் வந்து 2000 பேர் அப்ளை பண்ணுறாங்களா இல்லை 3000 பேர் அப்ளை பண்ணுறாங்களா, கள்ளக்குறிச்சியில் வந்து எத்தனை சென்டர் வந்து போட்டால் கரெக்டாக இருக்கும், இதெல்லாம் வந்து எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் க்ளோஸ் ஆனதான் தெரியும் அது போல் வந்து சொல்கிறாங்க. ஸோ எக்ஸாம் ஃபீஸ் போர்ட்டல் May 2 வந்து க்ளோஸ் ஆகுது. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவோம். ஹால் டிக்கெட்டில் தான் வந்து உங்களுக்கு சென்டரோட டீட்டெயில்ஸ் வந்து தெரியும் அது போல் வந்து சொல்லியிருக்காங்க. May 19 வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுதுன்னா 10 days பிஃபோர் வெப்சைட்டில் ஹால் டிக்கெட் போட்டுரும். அதில் நீங்கள் சென்டரை வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் தான் இப்போ வந்து கிடச்சிருக்கு. அதே போல் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் வந்து ஹாஸ்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி தராங்களா என்ன அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இன்னும் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து கிடைக்கல. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி பாருங்கள். யூனிவர்சிட்டிலே தங்கி அங்கேயே எக்ஸாம் எழுதுகிற மாதிரி நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு பாருங்கள். ஸோ நிறைய பேர் என்கிட்ட கேட்டது இதுதான், ரயில்வே ஸ்டேஷனுக்கு நியர்பையில் இருக்க சென்டர், பஸ் ஸ்டாண்டுக்கு நியர்பையில் இருக்க சென்டர்ஸ் இது போல் இருந்தால் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சென்டரோட அட்ரஸ் வந்து கிடைக்குமா, எந்த ஸ்கூல் எந்த காலேஜில் நடக்குதுன்னு கேட்டு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ யூனிவர்சிட்டி சைடில் இந்த ரிப்ளை தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்தாங்க. ஹால் டிக்கெட்டில் தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துக்க முடியும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ May 2 அப்புறம் தான் நமக்கு இதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும். ஸோ May 1 வீக்குக்கு மேலே தான் நமக்கு ஹால் டிக்கெட் வந்து போடுவாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நியர்பை வந்து எந்த சென்டருமே இல்லை, நாங்கள் வந்து எதை சூஸ் பண்ணுறது அப்படின்றது போல் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டியை சூஸ் பண்ணி அங்கே போயிட்டு எக்ஸாம் எழுதுங்க. மேபி அதுக்கு நியர்பையில் நிறைய ஹாஸ்டல்ஸ் கூட இருக்கலாம். ஸோ அங்கே தங்கி நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கள்ளக்குறிச்சி சைடில் தான் பார்த்தீங்கன்னா என்னோட அட்மினும் இருக்கார். நீங்கள் கள்ளக்குறிச்சியை வந்து சென்டராக சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னோட டெலிகிராம் குரூப்பில் டிஸ்கஸ் பண்ணி பாருங்கள். அவர் ஹாஸ்டல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏதாவது அவரால் முடிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுப்பாரு. ஸோ கள்ளக்குறிச்சியை சூஸ் பண்ணுறவங்க மட்டும் என்னோட அட்மின் கிட்ட வந்து பேசி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சால் அவர் எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுப்பாரு. ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாவது அப்டேட் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக நான் வீடியோ போட்டு இன்ஃபார்ம் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.